பொதுவாக ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த மரத்துலேருந்து வர இலை, பூ, காய், பழம் இதில் ஏதாவது ஒன்றுத்தில் மருத்துவ குணம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வேப்ப மரத்தில் வர எல்லாமே வந்து மருத்துவ குணம் தான். அது பட்டையிலேருந்து ஆரம்பித்து பழத்துலேருந்து அதிலிருந்து எடுக்கிற எண்ணெய் எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது தான். அதுலேயும் முக்கியமாக இந்த வேப்ப இலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மாதிரி வேப்ப இலையை வந்து கோழிங்களுக்கு நம்ம கட்டுறது மூலயமா இங்கே கோழிங்களுக்கு டிவார்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி இந்த மாதிரி வேப்பிலையை சாப்பிடுது கோழிங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த மருந்துமே கோழிங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே வராது. உங்கள் கோழிகளுக்கும் இந்த மாதிரி வேப்பிலையை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். எடுத்தோடனே எந்த கோழியுமே சாப்பிடாது. ஸோ வழக்கமாக நீங்கள் தீனி போடுற நேரத்தில் தீனியை நிறுத்திட்டு முதல்ல ஒரு 3-4 நாளைக்கு இந்த மாதிரி வேப்பிலையை கட்டி விடுங்க. இந்த வேப்பிலையை கட்டி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் தீவனத்தை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வேப்பிலையை சாப்பிட பழகி. நீங்கள் எவ்வளோ பெரிய கோழிகளாக இருந்தாலுமே இதை கொடுக்கலாம். முக்கியமாக குஞ்சுங்களுக்கு நீங்கள் ஒரு நாளில் இருந்து கூட இந்த வேப்பிலையை கொடுக்கலாம், தப்பே. நீங்கள் உங்கள் கோழிகளுக்கு வேப்பிலை கொடுத்துருக்கீங்களா? அப்படி கொடுத்துருந்தா அந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.